ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் டீ குடிக்கிற டம்ளர் இருந்தால் போதும், ஈவினிங் டைம் பஞ்சு போல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஜார் வச்சுக்கோங்க. ஜாரில் 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஜாரில் சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது போல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது கூடவே நான் 2 முட்டை சேர்க்குறேன். முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் 1/4 கப் அளவு தயிர் சேர்க்கோங்க. புளிக்காமல் இருக்கிற தயிர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடவே 1 கப் அளவு நான் மைதா சேர்க்குறேன். நீங்கள் ஃபுல்லாகவும் கோதுமை மாவில் கூட இதை செய்யலாம். பேக்கரியில் கிடைக்கிறது போலவே நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மைதாவில் செஞ்சால் தான் அதே போலவே கிடைக்கும். இல்லை 1/2 கப் அளவு கோதுமை மாவு 1/2 கப் அளவு மைதாலையும் செய்யலாம். 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவு உப்பு, 1 பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. ஆடைகள் இல்லாமல் இருத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது போல் நல்ல பேட்டர் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வீட்டில் டீ குடிக்கிற டம்ளர் எடுத்திருக்கேன். நீங்கள் ட்ரேலையும் செய்யலாம். பேக்கரியில் கிடைக்கிறது போலவே நம்மளுக்கு ரோல் மாதிரி அழகாக கிடைக்கணுன்னா நம்ம டம்ளரில் செஞ்சால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதே போலவே ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே இதே போலவே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க ஈவனாக. அப்போ தான் நம்மளுக்கு பேக் பண்ணி வரும்போது ஒட்டாமல் நம்மளுக்கு தனியாக எடுக்க வரும். ஸோ எல்லாத்துலேயுமே இதே மாதிரி சேர்த்துட்டு ஈவனாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு டம்ளர் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க நம்ம கேக் பேட்டரை உள்ளே சேர்த்துடலாம். ஃபுல்லாக சேர்த்துறாதீங்க, 3/4 அளவு மட்டும் சேருங்க. அப்போ தான் நம்மளுக்கு பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. பபுள்ஸ் இருந்தால் ஃபார்ம் ஆகிட்டு நம்மளுக்கு பேக் பண்ணி அழகாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குக்கர் வச்சு அதில் ஒரு லேயர் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நான் அடிக்கடி பேக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற உப்பு. ஆனால் சமையலுக்கு இந்த உப்பை பயன்படுத்தக்கூடாது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா டம்ளர் எல்லாத்தையுமே உள்ளே வச்சுருங்க. ஸ்டவ்வை பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ இருக்கக்கூடாது. முழுமையாக இது பேக்காகி வர்ற வரைக்கும் நம்மளுக்கு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இப்போ குக்கர் மூடியெல்லாம் போடாமல் ஒரு தட்டு போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இருக்கணும். 25 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பாருங்கள். வேகலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 30 நிமிஷம் ஆச்சு. அழகாக பார்த்திங்கன்னா பொங்கி வந்திருக்கு. நல்லா பேக்காகி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ டம்ளர் எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. ஆற விட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு சைடில் மட்டும் கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா நம்மளுக்கு டம்ளர்லேருந்து அழகாக நம்மளுக்கு வெளியே வந்துடும். சூடாக இருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடாது, கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். பார்த்தீங்களா, டம்ளரில் ஒட்டாமல் நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதே போலவே எல்லாத்தையும் டம்ளர்லேருந்து எடுத்துடலாம். எவ்வளோ ஒரு சாஃப்டாக ஸ்பாஞ்சியான நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஒரு ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஸ்பாஞ்சியான ரோல் கேக் ரெசிபி பேக்கரி ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.